ஹாய் எவ்ரி ஒன். 12ஆம் வகுப்பு படித்து முடிச்சுட்டு ஐடி துறையில் நீங்கள் பணிபுரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த பதிவு உங்களுக்கானது தான். HCL TechBee ப்ரோக்ராம். HCL கம்பெனி நமக்கெல்லாம் தெரியும். கிட்டத்தட்ட அந்த நிறுவனத்தில் 2 லட்சத்துக்கும் அதிகமான நபர்கள் வேலை செய்கிறாங்க. அந்த நிறுவனம் 60 கண்ட்ரியில் அவங்களுடைய கால்தடங்களை பதிச்சிருக்கு. அந்த நிறுவனம் HCL TechBee அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமை நடத்திட்டு வராங்க. இந்த ப்ரோக்ராம் யாருக்கானது அப்படின்னா 12ஆம் வகுப்பு படித்து முடித்த இளைஞர்கள் இளைஞர்கள் இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்க ஐடி துறையில் வரணும், ஐடி துறையில் சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா HCL TechBee ப்ரோக்ராமில் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். 12th அவங்க 75% மார்க் எடுத்திருக்கணும். மேத்தமெட்டிக்ஸ், பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் குரூப்பில் அவங்க எடுத்திருக்கணும். அதில் மேண்டேட்ரியாக அவங்க 60%க்கும் மேலே மார்க் எடுத்திருக்கணும். இதில் மார்க் எடுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்க ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இன்டர்வியூ 3 விதமான கேட்டகரியில் வைக்கிறாங்க. ஒன்று HCL CAT. இதில் அவங்களுடைய அடிப்படை திறன் தேர்வு வைக்கிறாங்க. இரண்டாவது அவங்களுடைய லாங்குவேஜ் எபிலிட்டி, ஸ்போக்கன் கெப்பாசிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு செகண்ட் லெவலில் இன்டர்வியூ நடக்குது. தேர்ட் லெவலில் HCL செலெக்ஷன் கமிட்டியோட ஃபேஸ் டு ஃபேஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு இன்டர்வியூ வைக்கிறாங்க. இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா, அதாவது 12th முடிச்ச பிள்ளைங்க இப்போ கரண்ட் இயரில் யார் யார் அப்ளை பண்ணுறது எலிஜிபிலிட்டி அப்படின்னா 23, 24 படித்து முடித்த பிள்ளைங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு இப்போ 12th இதில் அவங்க செலக்ட் ஆகிட்டாங்க, இந்த எக்ஸாமில் அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு என்ன பயன் கிடைக்க போகுது அப்படின்னா 1 இயர் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறாங்க வித் ஸ்டைஃபண்டோட. 10,000 அவங்க ஸ்டைஃபண்ட் தராங்க, ப்ளஸ் சைமல்டேனியஸாக அவங்க இன்டர்ன்ஷிப்பையும் இது பண்ணுறாங்க. இது முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா HCL கம்பெனிலேயே அவங்க வேலைக்கு அவங்கள ஹையர் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு வருடத்துக்கு 1,60,000 2,40,000 வரைக்கும் மினிமம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. சைமல்டேனியஸாக இவங்க வேலை செய்யும் பொழுதே இவங்களுடைய மேற்படிப்புக்கும் இவங்களை படிக்க வைக்கிறாங்க. நிறைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கல்வி நிறுவனங்கள், சாஸ்திரா, அமிட்டி யூனிவர்சிட்டி, IITM, நாக்பூர், இது போல பல முன்னணி கல்வி நிறுவனங்கள் என்ன பண்றாங்க, இந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க. படிக்க வைக்கும் பொழுது இந்த பிள்ளைங்களுக்கு செலவாகிற அனைத்து செலவும் என்ன பண்றாங்க, HCL நிறுவனமே என்ன பண்றாங்க, ஏத்துக்கிறாங்க. ஆக இந்த ஒரு அரிய வாய்ப்பை 2023, 24 படித்து முடித்த பிள்ளைங்க இந்த ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க பயன்படுத்திக்கணும். நீங்க என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல நீங்க போகலாம், டெஸ்டரா போகலாம், அனலிஸ்டா போகலாம். இதே போல ஐடி துறையில நீங்க பெரிய பெரிய ஜாப்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஆக இந்த ஒரு அரிய வாய்ப்பினை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த HCL நிறுவனத்தினுடைய நிறுவனர் மதிப்பிற்குரிய ஷிப் நாடார் அவங்களுடைய பிறந்த ஊர் பாத்தீங்கன்னா நம்முடைய தூத்துக்குடி மாவட்டம் கடலோர கிராமமான மூளைப்பொலி அப்படின்ற கிராமத்துல தான் பிறந்தாங்க. இவங்களால தமிழ்நாடு மட்டுமின்றி இந்திய நாடே இவங்களை கொண்டு பெருமைப்படுது. ஆகையால 12ஆம் வகுப்பு படித்து முடித்த பிள்ளைங்க இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி